ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஆனந்த் அகாடமி. நம்ம இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் May 1 and 2க்கு வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஏப்ரல் மந்த் ஃபுல்லாக கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம சேனலில் இருக்குது. ஸோ மறக்காமல் பார்த்துருங்க. ஓகே, சரி. இப்போ நெக்ஸ்ட்டு May 1 and 2க்கு பார்க்குறதுல முக்கிய தினங்கள் பார்த்தோம் அப்படின்னா, May 1 சர்வதேச தொழிலாளர்கள் தினம், இன்டர்நேஷ்னல் ஒர்க்கர்ஸ் டே, இல்லாட்டி மே டே அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுவோம். இதோட சிறப்பம்சங்கள்லாம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, 1886 வந்து May 1 சிக்காகோவில் வந்து தொழிலாளர்கள் நடத்திய போராட்டத்தோட நினைவாக தான் இந்த நாள் வந்து நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதே மாதிரி இந்தியாவில் முதலாக வந்துட்டு 1923 வந்து சென்னையில் வந்து மே தின விழா வந்து கொண்டாடப்பட்டுச்சு. ஓகே, எப்போது 1923. நெக்ஸ்ட்டு மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் மாநிலங்கள் வந்து உருவான தினமாக 1960 கொண்டாடப்பட்டிருக்கு. May 1 தான் நம்மளுக்கு வந்து அந்த மாநிலங்கள்லாம் வந்து உருவாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது தொழிலாளர்களின் ஒற்றுமை மற்றும் சமூக நீதியை வந்து வலியுறுத்தும் ஒரு தியாக திருநாளாக வந்து இது வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம் May 1. நெக்ஸ்ட்டு May 2 நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சர்வதேச ஸ்கர்வி விழிப்புணர்வு தினம், இன்டர்நேஷ்னல் ஸ்கர்வி அவேர்னஸ் டே. விட்டமின் சி குறைபாட்டால் வந்து ஏற்படுற ஸ்கர்வி நோய் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துறது வந்து நோக்கமாக வந்து இந்த சர்வதேச ஸ்கர்வி விழிப்புணர்வு தினம் வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து தேசிய ஆயுள் காப்பீட்டு தினம், நேஷ்னல் லைஃப் இன்சூரன்ஸ் டே. ஆயுள் காப்பீட்டோட முக்கியத்துவத்தை உணர்த்துற நாளாக வந்து இந்த நாளாக வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் RT, அதாவது ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் வந்து 2009 படி தனியார் பள்ளிகளில் வந்து நலிந்த பிரிவினருக்கான ஒதுக்கப்பட்ட வேண்டிய இடங்களின் சதவீதம் எவ்வளவுன்னு பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு ஆன்சர் வந்துட்டு இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ, அதாவது 25% வந்துட்டு நம்மளுக்கு இப்போ வந்து சொல்லியிருக்காங்க. உயர்நீதிமன்றத்தில் வந்து தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் படி 2000 ஆக்ட் படி தனியார் பள்ளிகளில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஒதுக்கப்பட வேண்டிய இடங்களின் சதவீதம் பார்த்தோம் அப்படின்னா 25%. நெக்ஸ்ட்டு வந்து இதோட நோக்கம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, 6 முதல் 14 வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் வந்து இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்குவது வந்து இந்த சட்டம் வந்து உறுதி செய்யுது. நெக்ஸ்ட்டு இந்த சட்டத்தின்படி பார்த்தோம் அப்படின்னா, தனியார் பள்ளிகள் பொருளாதார ரீதியான நலிவடைந்த பிரிவினர் வந்து அவங்களுக்கு எவ்வளோ % வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 25% வந்து வழங்கணும். இதோட அரசியலமைப்பில் பார்த்தோம் அப்படின்னா, இந்த அரசியலமைப்பின் ஷரத் 21A 86வது திருத்த சட்டம் 2002 மூலியமாக நம்மளுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. அது வந்து ஒரு அடிப்படை உரிமையாக வந்து நம்மளுக்கு சேர்த்திருப்பாங்க. கல்வி வந்து ஒரு அடிப்படை உரிமைன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சேர்த்திருப்பாங்க. இதன்படி தான் வந்து இப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லக்னோ பப்ளிக் ஸ்கூல் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வந்து ஒரு வழக்கு போயிருக்கும். அதில் தகுதி உள்ள குழந்தைகளுக்கு வந்து உடனடி சேர்க்கை வழங்க வேண்டும்னு உச்சநீதிமன்றம் வந்து நம்மளுக்கு தீர்ப்பளிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இதில் எக்ஸ்ட்ராவாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கல்வி சம்மந்தமாக இருக்கிற மேக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, இதில் ஷரத் 51AK அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலியமாக வந்துட்டு நம்மளுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அடிப்படை கடமையாக வந்து வச்சுருப்பாங்க. அதாவது வந்துட்டு பெற்றோர்கள் வந்து தங்கள் குழந்தைகளுக்கு வந்து கல்வி கருப்பு வாய்ப்பினை வந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வச்சுருப்பாங்க. அதே மாதிரி ஷரத் 45 ஆரம்ப கால குழந்தை பராமரிப்பு மற்றும் கல்வியை வந்து கையாளுறதுன்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து இது ரிலேட்டடாக இருக்க நம்மளுக்கு ஆர்டிகிள்ஸ். நெக்ஸ்ட்டு இந்தியாவில் ஒரு வேட்பாளர் 2 தொகுதிகளில் போட்டியிடுவதையும் அவர் ஒரு தொகுதியை ராஜினாமா செய்யும் போது ஏற்படும் இடைத்தேர்தல் செலவுகளை அவரே ஏற்க வேண்டும் என்ற கோரிக்கையை குறித்து கீழ்காணும் கூற்றுக்களை ஆராயன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன் இதை நம்ம இப்போ பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக நம்மளுக்கு நடந்த சட்டமன்ற தேர்தலில் நம்ம கட்சியிலேருந்து 2 இடத்துல நின்றுப்பாங்க. ஸோ அது ரிலேட்டடாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதை பாருங்கள். வேட்பாளர்கள் ஒரே நேரத்தில் 2 தொகுதியில் போட்டியிட மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் வந்து 1951 பிரிவின் 37 கிளாஸ் 7 வந்து அனுமதிக்குன்னு சொல்லிட்டு ஒரு கூற்று கொடுத்துருக்காங்க, ஒரு சென்டென்ஸ். நெக்ஸ்ட்டு 2 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஒரு தொகுதியை வந்து ராஜினாமா செய்யும் வேட்பாளரே அத்தொகுதியின் இடைத்தேர்தல் செலவையும் ஏற்க வேண்டும் என்ற மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் வந்து சமீபத்தில் தள்ளுபடி செய்தது. இதில் கூற்றுக்கான இது பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு ஆன்சர் எது சரியானதுன்னு கேட்டோம் அப்படின்னா
ரெண்டுமே சரிதான். சரியா? இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா 1, 2 ரெண்டுமே வந்து நம்மளுக்கு சரின்னு வரும். ஏன் அப்படின்னா 1951 ஆண்டில் வந்து மக்கள் பிரதிநிதி சட்டம் வந்து பிரிவு 33(7) வந்து ஒரு நபர் வந்து அதிகபட்சமாக 2 தொகுதியில் வந்து போட்டியிடலாம். அது வந்து உச்சநீதிமன்றம் 2023 வந்து இந்த விதியை வந்து உறுதி செஞ்சுருக்கு. சரியா? அதே மாதிரி இப்போ ஒரு வேட்பாளர் வந்து 2 இடத்துலையுமே வின் பண்ணிட்டு ஒரு இடத்த காலி செய்யும்போது அங்கே நடத்தப்படும் இடைத்தேர்தல் செலவை வந்து அந்த வேட்பாளர் கோரிக்கை மனுவை வந்து இப்போ வந்து நம்ம சென்னை உயர்நீதிமன்றம் வந்து தள்ளுபடி செஞ்சுருக்கு. ஸோ அதனால் வந்துட்டு என்ன பண்ணலாம், 2 தொகுதியிலுமே வந்து போட்டியிடலாம் அப்படின்னு சொல்லலாம். இது சம்மந்தமாக பார்த்தோம் அப்படின்னா தேர்தல் ஆணையத்தின் பரிந்துரைப்படி வேட்பாளர்கள் 1க்கு மேற்பட்ட தொகுதியில் வந்து போட்டியிட அனுமதிக்கக்கூடாது என்றும், அவ்வாறு போட்டியிட்ட ஒரு இடத்தை வந்து காலி செய்தால் இடைத்தேர்தலுக்கான செலவு வந்து சட்டமன்றத்திற்கு 5 லட்சமும் மக்களவைக்கான தேர்தல்னா 10 லட்சமும் வந்து வேட்பாளருக்கு வந்து அபராதமாக செலுத்த வேண்டும் சொல்லிட்டு ஒரு சட்டம் கொண்டு வந்துச்சு. ஆனால் வந்து அது வந்து என்ன வரல, இன்னும் வந்து நம்மளுக்கு அந்த சட்டம் வந்து வரலை, அது வந்து சட்டமாக இயற்றப்படலை. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், சமீபத்தில் எந்த நாட்டுடன் இந்தியா வரலாற்று சிறப்புமிக்க தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தில் வந்து கையெழுத்திட்டதுன்னு பார்த்தோம் அப்படின்னா விடை வந்துட்டு இதுக்கு நியூசிலாந்து. சரியா? நியூசிலாந்து கூட தான் நம்மளுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்தியா வந்துட்டு நம்மளுக்கு வந்து தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தில் வந்து கையெழுத்திட்டிருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னா 2 நாடுகளுக்கும் இருக்க வர்த்தகத்தை மேம்படுத்துறதுக்கும் சந்தை வாய்ப்பில் வந்து விரிவாக்குறதுக்கும் தான் இந்த ஒப்பந்தத்தை வந்து போட்டிருப்பாங்க. பொருளாதார உயர்வும் வந்து இந்த ஒப்பந்தம் மூலமா வலுப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ஆயுஷ்மான் பாரத் திட்டம், ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம் வந்து தொடர்பாக கீழ்கண்ட கூறுகளை ஆராயின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த திட்டம் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கும் அப்படின்னா 2018 வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஆயுஷ்மான் பாரத். இது ஒரு குடும்பத்திற்கு ஆண்டுக்கு 10 லட்சம் வரை மருத்துவ காப்பீடு வந்து வழங்குறது. இது வந்து ஒரு ஆயுஷ்மான் பாரத்ன்றது ஒரு மருத்துவ காப்பீட்டு வந்து திட்டம். நெக்ஸ்ட் வந்து இந்த திட்டம் வந்து உலகளாவிய சுகாதார பாதுகாப்பை வந்து நோக்கமாக கொண்டிருக்குன்னு பார்க்குறது. இல்லை எந்த கூற்று வந்து நம்மளுக்கு சரின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு ஆப்ஷன் வந்து 1, 3 தான் நம்மளுக்கு கரெக்ட். ஆப்ஷன் 1, 3, அதாவது 2 வந்து தப்பு. ஓகே, இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா, அதாவது PMJAY திட்டம் வந்து 2018 வந்து மத்திய அரசால் வந்து தொடங்கப்பட்டிருக்கும். எப்போனா ஏப்ரல் 30 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த திட்டத்தில் வந்து தகுதியில் ஒரு குடும்பத்துக்கு வந்துட்டு 5 லட்சம் தான். ஆனால் நம்மளுக்கு அந்த கூட்டில் வந்து 10 லட்சம் கொடுத்தாங்க. இதுக்கு என்ன ஆன்சர்னா 5 லட்சம் வரைக்கும் வந்துட்டு நம்மளுக்கு வந்து பணமில்லா மருத்துவ காப்பீடு வந்து வழங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இந்த திட்டத்தில் வந்து முக்கிய நோக்கம் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் வந்து அனைவருக்கும் சமமான தரமான சுகாதார சேவை வந்து உறுதி செய்கிறது தான் வந்துட்டு உலக சுகாதார பாதுகாப்பு UHC இலக்கை வந்து அடைவது தான் இந்த ஒரு திட்டத்தோட முக்கிய நோக்கமாக இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள், செயல்படாத பழைய வருங்கால வைப்பு நிதி PF கணக்குகளை வந்து கண்டறியும் மற்றும் அவற்றை இணைக்கவும் ஊழியர்கள் வருங்கால வைப்பு நிதி நிறுவனத்தினால் தொடங்கப்பட்டுள்ள ஒரு புதிய தளம் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் B, அதாவது பிராப்தி அப்படின்றது தான் இந்த இதுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த தளத்தின் மூலயமா நம்ம வந்து அதை கண்டறிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. EPF ஆதார் பேஸ்டு ஆக்சஸ் போர்ட்டலில் வந்துட்டு 36 மாதங்களுக்கு மேல் வந்து எந்த பங்களிப்பும் செயற்படாது அல்லது வந்து UAN, அதாவது யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பருடன் இணைக்கப்படாத காரணத்தில் செயல்படாத நிலையில் வந்து இருக்கும் அந்த பழைய PF கணக்கு இருக்கும் இல்லையா, அதை வந்து மேலாண்மை செய்யறதுக்கு வந்து இந்த தளம் வந்து உதவுதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆதார் அடிப்படையில் வந்து அங்கீகாரத்தை பயன்படுத்தி பழைய கணக்குகளை வந்து பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி UAN குறித்து பார்த்தோம் அப்படின்னா இந்த UAN என்ன அப்படின்னா 12 இலக்கங்களை கொண்ட ஒரு தனித்துவமான எண். இது 2014 ஆண்டு முதல் அனைத்து ஊழியர்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கு. ஸோ அதுதான் அந்த UANன்ற நம்பர் வந்து. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், நிதி ஆயோக் வெளியிட்டுள்ள நகர நிர்வாகத்தை மேம்படுத்தும் நோக்கம் கொண்ட மூவிங் டுவர்ட்ஸ் எஃபெக்டிவ் சிட்டி கவர்மெண்ட் அறிக்கையின்படி இந்தியாவில் 10 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட நகரங்கள் எண்ணிக்கை மற்றும் அவற்றின் பொருளாதார பங்களிப்பு எவ்வளோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் C, அதாவது 47 நகரங்கள். ஆப்ஷன் வந்துட்டு
பி 47 நகரங்கள் 60% ஜிடிபி பங்களிப்பு வந்து இருக்குது. சரியா? அப்போ 10 அதாவது நம்ம பார்த்தோம் அப்படின்னா 10 லட்சம் அதிகமான மக்கள் தொகை கொண்ட நகரங்கள் எண்ணிக்கை வந்து எவ்வளோ இருக்குன்னா 47 நகரங்கள் இருக்குது. அதோட ஜிடிபி பங்களிப்பு பார்த்தோம்னா 60% இருக்குது. இதை பார்த்தோம் அப்படின்னா நிதி ஆயோக் வந்து வெளியிட்டுள்ள மூவிங் டுவர்ட்ஸ் எஃபெக்டிவ் சிட்டி கவர்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் மில்லியன் ப்ளஸ் சிட்டிஸ் என்ற அறிக்கையில் வந்து குறிப்பிட்டுள்ள முக்கிய அம்சங்கள் பார்த்தோம் அப்படின்னா நகரங்களோட எண்ணிக்கை இது வந்து இந்தியாவில் 10 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட நகரங்கள் மொத்தம் 47 இருக்குது. அந்த 47 நகரங்களில் இந்தியாவின் மொத்த மக்கள் தொகையில் 1/3 வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட ஜிடிபி பங்கு பார்த்தோம்னா 60% இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 2025 to 26 நிதியாண்டில் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி குறித்து பின்வரும் கூட்டுகளை பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் உண்மையான பொருளாதார வளர்ச்சி வந்து ரியல் ஜிஎஸ்டிபி growth வந்து 10.83% ஆகும்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டின் பேரளவு மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி பார்த்தோம் அப்படின்னா 35.29 லட்சம் கோடியாக உயர்ந்திருக்குன்னு பார்க்குறோம். அதே மாதிரி தனிநபர் வருமானத்தில் வந்து தமிழ்நாடு வந்து முதலிட்டு இருக்குது. இதில் எது சரியாதுன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் 1 மற்றும் 2 தான் கரெக்டு, 3 வந்து தப்பு. சரியா? இதில் பார்க்குறப்ப நம்மளுக்கு இப்போ இருக்க முதலமைச்சர் தலைமையிலான தமிழ்நாடு அரசு வந்துட்டு நிதியாண்டில் வந்து அதாவது 2025 to 26 வந்துட்டு 10.83 உண்மையான பொருளாதார வளர்ச்சியை வந்து பதிவு செய்யிருக்கு. இது தேசிய சராசரியை விட 7.4 வந்து எப்படி இருக்குது, அதிகமாக இருக்குது. நம்மளுக்கு தேசிய சராசரியை விட நம்மளுக்கு இது வந்து எவ்வளோ அதிகமாக இருக்குது, 7.4 வந்து அதிகமாக இருக்குது. மேலும் இது தொடர்ந்து 2வது ஆண்டாக இது வந்து நம்மளுக்கு 2 இலக்க எண்ணாவே இருக்குது. ஓகே, மாநிலத்தின் பேரளவு மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி வந்து 35.2 லட்சம் கோடியாக உயர்ந்திருக்கு. இதன் வளர்ச்சி விகிதம் பார்த்தோம் அப்படின்னா 13.16% ஆகும். சரியா? இது வந்து நம்பர்ஸை கொடுத்தா இது வந்து பெர்சன்டேஜில் இது மாநிலங்களுக்கிடையே மிக வேகமாக வளர்ச்சியாக வந்து கருதப்படுகிறது. அதே மாதிரி தமிழ்நாட்டின் தனிநபர் வருவாய் பெர் கேபிட்டா இன்கம் வந்து 4.08 லட்சமாக உயர்ந்திருக்கு. ஆனால் இது வந்து இந்தியாவில் எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னா 2வது இடத்துல இருக்குது. ஸோ இது வந்து ஃபஸ்ட் இடத்துல வரன்றனால அந்த கூற்று வந்து தப்பு. ஓகே, கர்நாடகா தான் வந்து என்ன இருக்குது, ஃபஸ்ட்டில் இருக்குது. சரியா? கர்நாடக மாநிலம் வந்து 4.33 லட்சத்துடன் முதல் இடத்துல இருக்குது. சரியா? அதே மாதிரி துறை வாரியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2ஆம் நிலை துறையான 2ஆம் நிலை தொழில்துறையில் வந்து 15%, சேவை துறையில் வந்து 8.5%, முதன்மை துறையான விவசாயத்தில் வந்து 6% நம்மளுக்கு வந்து இருக்குது. அதே மாதிரி வந்து எஃப்டிஐயில் வந்து அந்நிய நேரடி முதலீட்டில் வந்து 2022 to 23 வந்து $2169 மில்லியனாக வந்து இருந்துச்சு, மில்லியன் டாலராக இருந்தது வந்து இப்போ தற்போது வந்து எவ்வளோ மில்லியன் டாலராக அதிகரிச்சிருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 3681 மில்லியன் டாலராக வந்து அதிகரிச்சிருக்கு. நிதி பற்றாக்குறைன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா மாநிலத்தின் நிதி பற்றாக்குறை வந்து 4.9%, அதாவது 2020 to 21 இருந்தது, இப்போ 3% வந்து குறைஞ்சிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், பட்டியலிடப்பட்ட சாதியினருக்கு இடஒதுக்கீட்டின் உள்ளொதுக்கீடு அதாவது சப் கிளாசிஃபிகேஷன் மற்றும் உயரடுக்கு கிரீமி லேயர் ஆகிய 2 கருத்துகளுக்கும் இடையுள்ள முக்கிய வேறுபாட்டாக உச்சநீதிமன்றம் அண்மையில் கருதியது எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து உள்ளொதுக்கீடு ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அதாவது உள்ளொதுக்கீடு என்பது மிகவும் பின்தங்கிய பிரிவினரையும் அதாவது அந்த பிரிவினருக்குள்ளேயே மிகவும் பின்தங்கி அதாவது அவங்க அந்த உறுப்பினர் அந்த இதுக்குள்ளேயே SC/STஸ்குள்ளேயே வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஒதுக்கீடு பார்க்குறது. உயரடுக்கு என்பது வசதியானவர்களே இட ஒதுக்கீட்டிலேருந்து விலக்குவது. இது ரெண்டுமே வந்துட்டு நம்ம வந்து வேறுன்னு சொல்லணும். வேறுன்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா உள்ள முக்கிய வேறுபாடை வந்து உச்சநீதிமன்றம் வந்து ரீசெண்டாக விட்டுருக்காங்க. இதுக்கு பார்க்குறதுல வந்து இடஒதுக்கீடு தொடர்பான 2 முக்கியமான சட்டங்கள் வந்து இருக்குது. அதாவது உள்ளொதுக்கீடுனா சப் கிளாசிஃபிகேஷன். இது எந்த வழக்கின் கீழே வந்துருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தேவேந்தர் சிங் வழக்கில் வந்து 2024 உச்சநீதிமன்றம் வந்து 7 நீதிபதிகள் கொண்ட அமர்வை வந்து SC பிரிவினர்களுக்குள்ளேயே மிகவும் விளிம்பு நிலையில் உள்ள பிரதிநிதித்துவம் குறைவாக உள்ள உறுப்பினருக்கு உள் ஒதுக்கீடு வழங்க மாநில அரசுகளுக்கு அதிகாரம் உள்ளது என்று தீர்ப்பளிச்சிருக்கு. எந்த வழக்கில் இது வந்து முக்கியமாக கேட்பாங்க, வழக்கில் கேட்கும்போது தேவேந்தர் சிங் வழக்கில் அது எந்த வருஷம் 2024 இது பின்தங்கியவர்களை வந்து முன்னுக்கு கொண்டு வரக்கு ஒரு முக்கிய செயலாகும் சொல்லியிருக்காங்க. அடுத்து உயரடுக்கு பார்த்தோம் அப்படின்னா கிரீமி லேயர். இது குறிப்பிட்ட வருமானம் வரம்பு அதாவது அல்லது சமூக அந்தஸ்தை தாண்டியவர்களை வந்து இடஒதுக்கீடு பலனிலிருந்து விலக்கி வைக்கும். சரியா? இப்போ
அவங்கள்ட்ட ஆல்ரெடி வந்து பணம் இருந்துச்சு, இல்லை அவங்களுக்கு வந்து வருமானம் அதிகமாக இருக்குது, இல்லை அந்தஸ்து சமூக அந்தஸ்து இருக்காங்கன்னா அவங்கள வந்து அந்த உயரடுக்கில் கொண்டு போய் வச்சுருவாங்க. அப்போ அவங்களுக்கு இந்த எஸ்சி எஸ்டி பிரிவினர்லேருந்து வர அந்த சலுகைகள் வந்து கிடைக்காது. தற்போது ஓசி பிரிவினருக்கும் இந்த முறை வந்து நடைமுறையில் உள்ளது. இருப்பினும் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு இந்த உயரடுக்கு முறையை விரிவுபடுத்துவது குறித்து விவாதங்கள் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. 2018 ஜர்னல் சிங் வழக்கில் வந்துட்டு எஸ்சி எஸ்டி பிரிவினரும் தகுதி உள்ளவர்களுக்கு மட்டுமே பலன் கிடைக்க கிரீமி லேயர் கொள்கை வந்து அவசியம் சொல்லிட்டு அந்த கருத்து வந்து நம்மளுக்கு வந்து முக்கியமாக வச்சுருக்காங்க. ஏன்னா கிரீமி லேயர் வைக்கிறதுனால தான் தகுதி உள்ளவர்களுக்கான அந்த பிரிவில் வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா அவங்களுக்கான ஒரு என்ன கிடைக்கும், ஒரு இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கும்னு சொல்லி இது பண்ணுறாங்க. அடுத்து பாருங்கள், பஞ்சாயத்து அமைப்புகளின் முன்னேற்ற குறியீடு PAI 2.0 தொடர்பான பின்வரும் கூற்றுகளை எது சரியானு பார்த்தோம் அப்படின்னா, இது மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகத்தால் வெளியிடப்பட்டது. இது 17 நிலையான வளர்ச்சி இலக்குகளை 9 உள்ளூர் மயமாக்கப்பட்ட தீம்களாக ஒருங்கிணைக்கிறது. அதே மாதிரி இக்குறியீட்டில் எந்த ஒரு பஞ்சாயத்து அமைப்பும் A+ சாதனை வந்து தகுதி பெறவில்லைன்னு பார்க்கறல. இதில் எது சரியானு பார்த்தா அனைத்துமே வந்து சரிதான் சொல்லியிருக்காங்க. மேற்கண்ட அனைத்துமே சரி. இதுக்கு ரீசன் பார்த்தோம் அப்படின்னா 2023 to 24 நிதியாண்டிற்கான பஞ்சாயத்து அமைப்புகளின் முன்னேற்ற குறியீடு மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் வந்து வெளியிட்டிருக்கு. இது கிராம ஊராட்சிகளின் செயல்பாடுகளை வந்து மதிப்பிடுவதற்கான ஒரு தேசிய அளவிலான கட்டமைப்பாகும். சரி, எப்போ வெளியிட்டிருக்காங்க? 2023 to 24 வந்து வெளியிட்டிருக்காங்க. அதே மாதிரி உலகளாவிய 17 நிலையான வளர்ச்சி இலக்குகளை வந்து கிராமப்புற சேர்க்கப்ப 9 உள்ளூர் மயமாக்கப்பட்ட நிலையான வளர்ச்சி இலக்காக மாற்றி அதன் அடிப்படையில் வந்து முன்னேற்றம் அளவிடப்படுது. இதுவும் கரெக்ட். அதே மாதிரி இந்த மதிப்பீட்டில் வந்துட்டு 2.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட கிராம பஞ்சாயத்துகள் பங்கேற்றன. இது சுமார் 45.7 பஞ்சாயத்துகள் செயல்திறன் மிக்கவை பிரிவில் உள்ளன. ஆனால் மிக உயர்ந்த தரமான A+ சாதனை எந்த நிலையில் அந்த பஞ்சாயத்து அமைப்பு வந்து எட்டவில்லை. அதாவது செயல்திறன் மிக்கவைன்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் A+ சாதனை வந்து அது படைக்கலை அப்படின்னு. அப்போ அதில் இருக்க 3மே கரெக்டு. ஓகே, இதோட நம்மளுக்கு வந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து முடிஞ்சு. ஸோ ஆல்ரெடி நான் சொன்னதான் ஏப்ரல் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லாக நம்ம சேனலில் இருக்குது. நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்த்துருங்க. அதே மாதிரி நம்ம சேனலில் குரூப் 4க்கான தமிழ் இலக்கணம் கிளாஸஸ் போய்கிட்டு இருக்கு. ப்ளஸ் வந்துட்டு நம்ம ஆப்டிடியூட் கிளாஸஸும் நம்ம சிம்பிளிஃபிகேஷன் போய்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷன் எல்லாமே முடிஞ்சு இனி ரிவிஷன் கிளாஸஸ்க்கு வந்து லைவ் கிளாஸ் வந்து நம்ம போட போகிறோம். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண, நம்ம சேனலை பார்க்குறவங்க லைவுக்கு வந்துடுங்க. மேபி இன்னும் 2 டேஸில் நம்ம லைவ் போடுவோம். ஓகே, ஸோ இதுக்கெல்லாம் முக்கியமாக நீங்கள் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.